ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சுபமுகூர்த்தம், மேல் நோக்கு நாள், சர்வதேச மாணவர் தினம், லாலா லஜபதி ராய் நினைவு தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். விருச்சிக லக்னம், இருப்பு 5 நாழிகை 4 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:15க்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:38 மணி வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 8:33 மணி வரை ரோஹிணி, அதன் பின்பு மிருக சீரிஷம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:20 மணி வரை பரிகம், அதன் பின்பு இரவு 11:46 மணி வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 1:38 மணி வரை கௌளவம், அதன் பின்பு பிற்பகல் 12:51 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 8:33 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:33 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆஸ் யூஷுவல் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு, சரியா? இல்லையா அந்தந்த ஊரில் எங்கெங்கே சரபேஸ்வரர் சன்னதி இருக்கோ போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. சாயந்தரம் 4:30 6. அப்படி முடியாத பட்சத்தில் வீட்லேயே நம்ம சாயந்தரம் 4:30 6 ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரபேஸ்வரரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தபடி ஞாயிற்றுக்கிழமை. நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். ரிஷபராசியில் குரு வக்கிர கதியில் சந்திரனுடன் இணைந்து, கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க? சந்தோஷமா இருந்தீங்களா? அதே தான். ஏன்னா இன்னைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல சந்திர பகவான், 8ஆம் இடத்துல மறைந்த புதன் சூரிய பகவானோட இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க அடி பிடிச்சிக்கோங்க, சரியா? சூப்பராக இருங்க, இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு கணவன் மனை உறவுலாம் இன்னைக்கு ஜோரா இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையும். சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் கைகூடி வரும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறும். இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல விஷயம் போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர் சுவாமி. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இடதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சந்திர பகவான் உங்க ஜென்மராசியில தான் இருக்கார், சரியா? ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக அமையும். எடுக்கிற காரியங்கள்
சூப்பர். இன்னைக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைப்பளு இருக்கும், ஆனால் சிறப்பாக செய்வீள். அதனாலேயே மேல் அதிகாரிகளோட கடைக்கண் பார்வை அப்படியே உங்கள் மேலே விழும். ஆகா, நல்லா பண்ணுறாரு இந்த குழந்தை அப்படின்னு. அடுத்தபடியா தொழில் வியாபாரம் சூப்பர். அப்படி ஒரு நல்ல லாபம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பரபரப்பாக இருப்பீங்க, அலைச்சல் இருந்தாலும் பரபரப்பாக இருப்பீங்க. இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி வயல மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம் தான். கரெக்டா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கும் ஜாலி தான். ஜாலியோ ஜிம்கானா. நேற்றுக்கு எப்படி ஜாலியாக இருந்தேள் அதேமாரி தான். ஆனால் என்ன, மணி பர்ஸு காலி. ஜாலி ஜாலி, மணி பர்ஸு காலி. பரவாயில்ல, சந்தோஷமாக இருங்கோ. சரியா? இன்னைக்கு பயணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். திடீர்னு இங்கே வாயன் அப்படின்னு சொல்லுவார் ஃப்ரெண்டு. அதனால ஒரு சின்ன சிறுதூர பயணத்தை மேற்கொள்வீர்கள். அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். அதேமாரி உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு இடமாற்றம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் எடுத்துக்கோங்க. அவங்க இஷ்ட தெய்வத்தை வேணின்னு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகளுக்கு அன்னதானம். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான். நேற்றுக்கு எப்படி இருந்தது அது தூள் கிளப்பிட்டீங்களா? ஏன்னா லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துல சந்திர பகவான், 3ஆம் இடத்துல கேது. அற்புதமான ஒரு முன்னேற்றம். 9ஆம் இடத்துல ராகு. பரபரப்பாக இருப்பீங்க. லாபம், தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேமாரி இன்னைக்கு கொஞ்சம் வேலையில் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் கடுமையாக பாடுபடுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 10ஆம் இடத்துல சந்திர பகவான். அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க. பரபரப்பாக இருப்பீங்க இன்னைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட ஒரு உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். ஆனால் கவனமாக இருக்கணும். சரியா? அதேமாரி வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான். கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பொறுப்புகள் வந்து சேரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க பேக்கில். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோன்னா அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பாக்கியஸ்தானமாக்கி 9ஆம் இடத்துல சந்திர பகவான், 3ஆம் இடத்துல புதன் சூரியன். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். நல்லா படிப்பாங்க, அறிவுத்திறன் விருத்தியாகும். எழுத்துத் துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு சாதிக்கும் சில வாய்ப்புகள் வந்து சேரும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்துல அதிரடியாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி நன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் ஒன்று நேத்திக்கு பாடாப்படுத்திருந்தா இன்னைக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருப்பீங்க. நேத்திக்கு ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விட்டுட்டார் அப்படின்னா இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் நான் 2 நாளுமே சொல்லுவேன், கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போனோம். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால வாடிக்கையாளர்கள், கூட்டாளிகள் எல்லாருமே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அதாவது முகத்தை கடுமையாக வச்சுக்காதீங்க, கனிவாக வச்சுக்கோங்க. சரியா? இன்றைக்கி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதனால் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவானும் புத பகவானும் உங்களுக்கு சில பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கு ஒரு வழியை காண்பார். அதனால் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். என்றாலும் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு போயிடுங்க பேக்ல. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு கலகலப்பா இருந்து எழுதணும். இன்னைக்கு அதே மாதிரி தான் சந்தோஷமான ஒரு நாள். அதுவும் 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வேற அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அடி தூள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவரும் இன்னைக்கும் ஜோரா இருக்கு. சந்தோஷமா வெளியில போயிட்டு வாங்க. சினிமா, பீச், அது இதுன்னு. சரியா? அடுத்தபடியாக ஹோட்டலில் கூட போயிட்டு வாங்க. ஆனால் உணவு கட்டுப்பாடு தேவை. சரியா? ரைட். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் இன்னைக்கு கூட்டாளிகள் மூலமாக சில நன்மைகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. அதேமாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு பகை ருணர் ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தார். அதே இடத்துல தான் இன்னைக்கும் ஸ்டாண்டிங். சரியா? ஆனால் என்ன, ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குறார். ஏன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பார். மனசு என்றைக்குமே சந்தோஷமா இருந்தாலே எல்லாமே சந்தோஷம்தான். சரியா? இன்னைக்கு சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியான முன்னேற்றம் காண்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஹனி. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. ஏன்னா பஞ்சம சனமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் கூட 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களை ஒரு பெரிய உசுப்பேத்தி விடுவார். ஏன்னா ராகு பிரம்மாண்டம், அதனால் உங்களோட முயற்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக எடுக்க வைப்பார். அதனாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாதிரி குழந்தைகளுக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அதாவது குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும், இல்லை வெளியூர் போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு முன்னேற்பாடுகளை நீங்கள் இன்றைய தினம் செய்து கொடுப்பீர்கள். இன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவு கூடாது. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். அதேமாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். ஏன்னா சுகஸ்தானமாகிய 4ஆம் இடம் அப்படிங்கிற மாத்ருஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கார். 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான். 11ஆம் இடம்ங்கிறது லாபம். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாதிரி இந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு வந்து சேரலாம். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அதிரடியாக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்வீர்கள். அதன் மூலம் லாபங்கள் வந்து சேரலாம். சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறிதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு சூப்பராக இருந்தீங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கும் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். ஏன்னா தைரியம். இன்னைக்கு உங்களோட முயற்சிகள்லாம் சாதகமாகும். உத்தியோகத்தில் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். காரியங்கள் பலிதமாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.